நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய SK26 படத்துலேருந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான தரமான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு தான் சொல்லியாங்கணும். இந்த படம் மூலியமா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் பேன் இண்டியா ரேஞ்சுக்கு கூட வளர்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது அப்படி தான் சொல்லியாங்கணும். ஸோ இந்த படம் யார் டைரக்ட் பண்ண போகிறா, இந்த படம் என்ன ஜான்ராவில் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 26வது படத்தை டைரக்ட் பண்ண போகிறது நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் தான் சொல்லியாங்கணும். ஸோ இந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் அவர்கள்ட்ட சொல்லி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கோட் டைம்லேயே பார்த்திங்கன்னா ஓகே ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் ஸ்கிரிப்ட் எழுதி இப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபைனலைஸ் ஆகிருக்கு. நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் நிறைய ஸ்டேஜஸ்லேருந்து சொல்லிட்டாரு, நான் தான் சிவகார்த்திகேயனோட அடுத்த படம் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து தேடிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு தான் சொல்லியாகணும். ஸோ நம்ம சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படத்தினுடைய தீம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இந்த படத்தினுடைய தீம் அப்படிங்கிறது ஒரு ஜுராசிக் பார்க் ஸ்டைலில் வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து எப்படி தப்பிச்சு வராரு, அங்கே இருக்கிற சேலஞ்சஸ்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணி வராரு அப்படிங்கிறத ஒரு மெயின் கான்செப்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து சொல்லப்படுது. இப்போ நிறைய பேர் வந்து கேட்பீங்க, அது எப்போ ஜுராசிக் பார்க் டீமில் இருக்க போது, நீ என்ன வெங்கட் பிரபுவா, நீ தான் கதை எழுதினே அப்படிலாம் கேட்பீங்க. ஸோ இப்போ நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்காண்டி பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியாவில் இருக்கிற லோலா விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோக்கு வந்து போயிருக்காரு. ஸோ இந்த ஸ்டுடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஸ்டுடியோ அப்படி தான் சொல்லியாங்கணும். நம்ம அவெஞ்சர்ஸ், இன்டர்ஸ்டெல்லார் இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் இங்கிலீஷில் மார்வல், டிசி, ஸோ அந்த எல்லா படங்களுக்கும் விஎஃப்எக்ஸ் ஒர்க் இவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தமிழ் படத்துக்கு நம்ம இந்தியன் ஃபிலிம்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்கி இவங்க தான் பண்ணியிருக்காங்க. இந்தியன் 3க்கு ஒரு சில விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து இவங்க தான் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம கோட் படத்துக்கும் வந்து இங்கே தான் விஎஃப்எக்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த அடிப்படையில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 26வது படத்துக்கும் விஎஃப்எக்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது இங்கே தான் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படத்தில் மோகன்லால் அவர்கள் நடிக்கிறதுக்கான நிறையா சான்ஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லைனா ஹிந்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்னாலே பார்த்திங்கன்னா படத்தினுடைய பட்ஜெட் அப்படிங்கிறது தாறுமாறாக ஏறிடும் அப்படி தான் சொல்லியாங்கன்னா. ஏன்னா இப்போ இருக்கிற சிவகார்த்திகேயன் அவர்களுடைய மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக அவர் வந்து பார்த்திங்கன்னா 50 crores மேலே தான் சேலரி அப்படிங்கிறது வாங்குவார். இது போக உங்களுக்கு விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் பண்ண போகிறாங்க. வில்லன் கேரக்டருக்கு ஒரு பெரிய ஹீரோவை தான் பார்த்திங்கன்னா வில்லனாக போகிறதா வந்து சொல்லிட்டுருக்காங்க. அப்படி இப்படின்னு பார்க்கல கண்டிப்பாக 200லேருந்து 250 crores இல்லைனா அதையும் தாண்டறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட்ஜெட். ஸோ இதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா இந்த படம் பேன் இண்டியா படம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் செலக்ட் பண்ணல அப்படி தான் சொல்லியாகணும். இவர் திரும்ப யுவன் சங்கர் ராஜாவோட இணைவாராம், அப்படி இல்லைனா அனிருத் அவர்கள்ட்ட இந்த படத்தை ஒப்படைப்பாராம், இல்லைனா ஒரு யங் பிளட் கிட்ட போகலாம் அப்படின்னு சாய் அபியங்கர் கிட்ட போவாரா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. ஆக்சுவலி மியூசிக் டைரக்டர் பற்றியே பேசலை. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இப்போ தான் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த படம் அப்படிங்கிறது ஒரு ஜுராசிக் பார்க் டீமில் ஒரு தரமான விஎஃப்எக்ஸ் ஒர்க்கில் ஒரு சைடு சிவகார்த்திகேயன் அவர்கள், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹீரோ வில்லனாக நடிக்க போகிறாரு. அப்படி இருக்கையில் இந்த ஒரு மிகப்பெரிய படத்துக்கு எந்த ஒரு மியூசிக் டைரக்டர் மியூசிக் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஹானஸ்டான கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.